ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல அடுத்ததா பார்க்க போற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த அக்ரெசிவான X7 SUV தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அக்ரெசிவா மேசிவா இருக்குன்னு. அண்ட் BMWல இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் ஸ்பெக் உள்ள இந்த SUV தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியாலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியா ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல BMW LED அப்படிங்கிற அந்த பேஜிங் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐகானிக் க்ளோ ஃபங்க்ஷன் கொண்ட இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் LED DRLஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ பை ஃபங்க்ஷனலாக வந்து ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லாவே அந்த த்ரோ வந்து இருக்குது. நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்லைட்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இந்த சிக்னேச்சர் கிட்னி கிரில் தான் இப்போ BMWக்கு எப்போவுமே உள்ள அந்த சிக்னேச்சர், அதுக்கே உரித்தான ஒரு கிட்னி கிரில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி கிரில்லோட தனித்துவம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் கிட்னி கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பப்போ இந்த இன்ஜினுக்கு ஏர் இன்டேக் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கிரில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து உள்ள ஓப்பனில் இருக்குது. இந்த வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் வந்து நம்ம பூட்டுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். வண்டி ஆஃப் பண்ணுறப்ப இல்லை அதுக்கு எப்பப்போ அந்த ஏர் இன்டேக் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது வந்து சுற்றி அலுமினியம் சேட்டினேட்டட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. 360 கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. BMWக்கான அந்த பேஜிங் வந்து இருக்குது. அண்ட் M Sport பேக்கான அந்த பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறனால வண்டி இன்னுமே அக்ரெசிவாக காட்டுது. அண்ட் ஏர் இன்டேக் இன்னுமே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் இன்டேக் போகிறதுக்கான அந்த இதுவுமே வந்து இங்கே ஃபங்க்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இருக்குது. ரேடார் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸ்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து நல்லா போல்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னுமே அக்ரெசிவாக வந்து காட்டுது. அண்ட் ஆப்வியஸாக இந்த லென்த் இருக்கிற கார் வந்து உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, தனித்துவமாக எடுத்து காட்டும். ஸோ BMW LEDங்கிற பேஜிங்குமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அண்ட் அண்டர் த ஹூட் இதோட இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே சைட் டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பின்னாடியும் போய் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நான் இன்டீரியர் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கிறேன். ஸோ தட் நம்மளுமே வந்து சேர்ந்து ஒரு டிரைவர் பர்ஸ்பெக்டிவில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ வாங்க சைட் ப்ரெசன்ஸ் போகலாம். ஸோ BMW X7ஓட 3, 2, 1 BMW X7ஓட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். சைட்லேருந்து பார்த்தா எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஹைட் வைஸாக இருக்கட்டும், லென்த் வைஸாக இருக்கட்டும், ஸோ வித் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் வந்து கூட தான். ஹைட்டு தான் செம்ம ஹைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன் கார் பக்கத்தில் நிற்கும் போதுன்னு. ஸோ அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.1 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. அண்ட் அதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் வித். அண்ட் அதோட ஹைட் வந்து 1.83 மீட்டர்ஸ் வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் நல்லா ஸ்ட்ராங்காகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக அந்த லைன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி டோரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த க்ரோம் ஸ்டாண்ட்ஸே வந்து இருக்காது. ஸோ எதுலேயுமே வந்து அந்த க்ரோம் ஸ்டாண்ட்ஸே இருக்காது, ஃபுல்லாகவே பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு சின்ன கிங்க் மாதிரியான ஒரு டிசைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி M பேஜிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் 285, 45 or 21 இன்ச்க்கான ஒரு மேசிவ் அலாய் வீல் வந்து கிடைக்க போகுது. அண்ட் அந்த அலாய்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M பேஜிங்கிறனால ப்ளூ கலர் கேலிப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்லா மேசிவான ஒரு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கணுங்கிறக்காக. அண்ட் சைடில் ORVMs வந்து பாடி கலர்ட் ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். அதில் வந்து LED இண்டிகேட்டர்ஸ் வித் சைடு மிரரில் வந்து உங்களுக்கு அந்த 360 டிகிரி கேமராவோட சைட் கேமரா வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்க போகுது. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்குமே இருக்கிறனால உங்களுக்கு அந்த சைடு மிரர்ஸில் வந்து அந்த ஹசார்ட் சிம்பிள் வந்து இதில் லைட் எரியும் வென்எவர் ஒரு கார் பக்கத்தில் அப்ரோச் ஆனால். பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ்
அண்ட் அதே மாதிரி கீழே ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் வந்து பேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து இதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ் போகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். அது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஃபங்க்ஷனல் கேப் எதுவுமே இல்லை. ஸோ ஏர் போகிற மாதிரியான எந்த கேப்புமே இல்லை. பட் ஆனால் இதில் அந்த டிசைனுக்காக அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஓவராங் வந்து நல்லா ஒரு ஃபினிஷில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அப்ரப்டாக கட் ஆகாத மாதிரி டிசைன் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஒரு பாக்ஸியான ஒரு டிசைன் நல்லா ஹியூஜாக மேஸுவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சைட் ப்ரெசன்ஸ் இதுதான். நீங்கள் வந்து டயர்ஸுமே வந்து பார்க்கலாம். அதுலேயுமே வந்து அந்த எம்பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேலிப்பர்ஸ் வந்து ப்ளூ எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவி ரேஸ் கட் பண்ணுற மாதிரியான அந்த டிண்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா பெரிய கிளாஸ் ஃப்ரேம்ஸுங்கிறனால உங்களுக்கு அந்த ஏரினஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது நான் உள்ளே இன்டீரியர் போயிட்டு காமிக்கிறேன். ஸோ சைட் டிசைன் லாங்குவேஜ் இதுதான். நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். X7ஓட ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ரியர் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நல்லா அக்ரெசிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த X7 பேஜிங் அண்ட் இதில் வந்து X-Drive 40D. ஸோ இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் அப்படிங்கிறத வந்து காமிக்குது. மேலே அழகாக ஒரு ஸ்பாய்லர் ப்ரெசன்ஸ் ஐமோன் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஆண்டனாவுமே உங்களுக்கு கிடைக்குது. வாஷர், வைப்பர் அண்ட் டீஃபாகர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைப்பரோட டிசைனுமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரேமோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ரப்பர் இதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி ஃப்ரேம் போட்டிருக்கிறனால உங்களுக்கு இன்னுமே நல்லா எடுத்துக்காட்டுது. அண்ட் இந்த டெயில் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு டெயில் லைட்ஸ், இதில் ஒரு டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து பாஸ் ஆகுது. ஸோ எண்ட் டு எண்ட் கனெக்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயுமே அந்த ஐகானிக் க்ளோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐகானிக் க்ளோ ஃபங்க்ஷனோட சேர்த்து இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிசைன் டு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இதில் வந்து பை ஃபங்க்ஷனலாக, அதாவது ஃப்ரண்ட்டில் டிஆரில் இருக்கிற மாதிரி இதில் வந்து பிரேக் லைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் அது வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் கேமரா அண்ட் சென்சார்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டுவெல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த சில்வர் டிப் எக்ஸாஸ்டோட அந்த கவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அதில் கிளாஸ் பிளாக்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் அந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பாடி கலர்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பூட் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் டச்சில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து திறக்க போகுது. அண்ட் இதுவே வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இந்த பூட்டே. ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா இதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு டேப்பில் வந்து உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து X7 அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. இதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் எடுத்து மாட்டுறதுக்குமே உங்களுக்கு அந்த பார்ஷல் செல்ஃப் ட்ரே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னுமே வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூ ஹேவ் ஆல் தி எலக்ட்ரிக் பட்டன். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு எனக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணுன்னா இந்த சைடில் ஒரு லக்கேஜ் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு ஒன் டேப் பண்ணுன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இந்த சீட்டோட ஹெட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு போயிடுது. அடுத்து லாஸ்ட் ரோ சீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபோல்ட் ஆயிடுது. அண்ட் மிடில் ரோ வந்து கொஞ்சம் அப்படியே புஷ் ஆகி முன்னாடி போயிடுது. ஸோ எல்லாமே மோட்டரைஸ்டாக எலக்ட்ரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹியூஜாக ஒரு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ அது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரி அதை ரெக்ளைன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அது வந்து ரெக்ளைன் ஆயிடுச்சு. நான் வந்து இப்படி எடுத்து விட்டேன்னா போதும். தட்ஸ் இட். ஸோ இப்போ அடைக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆக போகுது. அவ்வளோதான். ஸோ லாக் ஆகிக்கிச்சு. ஸோ பேக் ப்ரெசன்ஸ் இதுதான். அண்ட் உங்களுக்கு அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். ஸோ X7ஓட இன்டீரியருக்குள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் டோர் பேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் 2-way மெமரி சீட்ஸ்
அண்ட் அது நீங்கள் செட் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பிரஸ்ட் அலுமினியமில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லாக் அண்ட் லாக்கான சுவிச்சஸ். அண்ட் அதே மாதிரி இந்த பவர் விண்டோ சுவிச்சஸ்மே வந்து பாருங்கள் எல்லாம் மெட்டாலிக் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs வந்து உங்களுக்கு கிடைக்குது. பூட் ஓப்பனிங்குள்ள சுவிட்ச் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிரைவர் அசிஸ்டில் வந்து இருக்குது. அண்ட் இந்த காஃபி கலர் இன்டீரியர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே காஃபி கலர் இன்டீரியர்ஸ். அண்ட் இதில் வந்து அழகாக ஒரு உடன் ட்ரிம் ஃபினிஷில் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு குட்டியாக தெரியுறது வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ அதை சுற்றி உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் அதுக்கு ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 1 லிட்டருக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் மேகசின் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இந்த பட்டனுக்கு வந்து வரேன். ஒரு கொசு அதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த பட்டனுக்கு வந்து வரேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஹார்மன் கார்டனுக்கான அந்த ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 16 ஸ்பீக்கர்ஸ் என்னமோ உள்ளே இருக்குது வித் சப்வூஃபர்ஸ். அண்ட் கீழே உங்களுக்கு எம்பேஜிங் இந்த பிளேட்ஸ் வந்து இந்த ஸ்கஃப் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூ கெட் அ ப்ராப்பர் ஃபுட் ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் மீச்சு நீங்கள் உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பட்டன்ஸ் இருக்குன்னு. யூ கெட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பவர் அட்ஜஸ்ட் இந்த இதில். ஸோ சீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்கணுமோ அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட். இப்போ நான் இந்த ஒரு சின்ன பட்டன் அமுக்குறேன்னா யூ கெட் எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் வித் எலக்ட்ரிக் மோட்டர். ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட்டில் வரப்போகுது. இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு திருப்பி இதை ரெக்ளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருக்கும். இந்த சின்ன பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே, அதாவது இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இந்த சின்ன பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ யூ கெட் ஆல் தி கம்ஃபர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு குவில்டட் கம்ஃபர்ட்டில் ஒரு சோஃபா ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு. இதில் ஒரு பில்லோவுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் யூ ஆல்சோ கெட் BMW இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இங்கே வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே, அதாவது நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அந்த சப்போர்ட் வந்து தெரியும். நீங்கள் இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்னு தெரியல. இந்த இடம் அப்படியே பல்ஜ் ஆகிட்டு வரும் உங்கள் பேக் சப்போர்ட் கொடுக்குறக்காக. அதே மாதிரி இந்த இடமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த சைடு குஷனிங் இருக்கா, ஸோ அது வந்து இந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் சிம்பிள். அது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சிம்பிளுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ யூ கெட் ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட். ஸோ அப்படியே நான் உள்ளே போகிறேன். இன்க்ரெஸ் வந்து வெரி ஈஸி. ஏன்னா ஒரு மேசிவான ஒரு என்ன சொல்கிற யானை மேலே ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் டோர். ஓகே, அந்த தட் எஃபெக்டே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக சீட்ஸை பின்னாடி அமைச்சிட்டு பாருங்கள். ஸோ நான் சீட்டை தொட்ட உடனே ஏறி உட்காந்தோடனே சம்படி இஸ் தேர் அப்படின்னு சென்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உடனே வந்துடுது. ஸோ வித்தின் அ செகண்ட் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட டேஷ்போர்ட். சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் யூ ஆல்சோ கெட் அ 14.9 இன்ச்க்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 12.3 இன்ச்க்கான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ஒரு மேசிவான கர்வ்டு டிஸ்பிளே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கர்வ் டிஸ்பிளே. அண்ட் இதில் வந்து ஒரு உடன் ஃபினிஷில் கிளாஸ் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல். அண்ட் இந்த இடத்துல ஒரு டிசைன் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ட்ஸ் பார்க்கலாம். அதை சுற்றி ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ், அதாவது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக முடித்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யூ கெட் X7 பேட்ச் ஓவர் ஹியர். ஸோ X7 அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஆரோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த ரோட்ரி நாப் மாதிரியான அந்த ஏசி ப்ளோவர் செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ளோவர் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரைட் சைடுமே வந்து இருக்குது. ஸோ ஆட்டோ அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறப்போகுது. ரியர் ஃபாகுக்குள்ள செட்டிங்ஸுமே இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மற்ற எல்லா லைட் செட்டிங்ஸுமே இங்கே ரைட் சைட்லேயுமே உங்களுக்கு ஸ்விட்சஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியும் அந்த அலுமினியம் பிரஸ்ட் ஃபினிஷ், பிரஸ்ட் அலுமினியம் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நான் இந்த
ஸ்டீரிங் வீலுக்கு வரேன். ஸோ திஸ் இஸ் வேர் எவ்ரி டிரைவர் வாண்ட்ஸ் டு பி. ஸோ ஷீர் டிரைவிங் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டீரிங் வச்சு தான் நம்ம வந்து எதுனாலுமே ஓட்டி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அந்த ரைடை. எல்லாமே லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல், நல்லா சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் எதுவுமே வந்து இல்லை. இந்த இடத்துல பேஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கமாண்ட்ஸ், மற்ற ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் யூ ஆல்சோ கெட் பேடல் ஷிஃப்டர்ஸ். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ கெட் ஆல் தி லைட் ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடுது. டிம் பிரைட் எல்லாமே. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் எல்லாமே வந்து யூ ஹாவ் திஸ் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங். ஸோ ஃப்ரண்ட் பேக் எல்லாமே தான். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாப்டிக் டச்சில் உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர்ற அந்த BMW மாதிரி இல்லாமல் ஸோ இப்போ வர்றதில் அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் அண்ட் இன்ட்ராக்டிவ் பார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லைட் எரியும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இது 23 அந்த எண்டில் வந்த ஒரு வேரியண்ட்டுங்கிறனால ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கில் எதுவுமே வந்து ஹசார்ட் லேம்ப் போட்டாலாம் காமிக்க போகிறதில்ல. இந்த இடத்துல தான். ஸோ யூ ஆல்சோ கெட் அ ஃபிசிக்கல் ஸ்விட்ச் ஃபார் யோர் ரேடியோ ஆர் இன்ஃபர்டெயின்மெண்ட். கெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? நான் இப்போ வந்து ஹோம் போயிட்டு அது ஜஸ்ட் கிளிக் ரேடியோ. சவுண்டு வேறு லெவலில் இருக்குது, தெரியுதா? ஸோ ஐம் கோயிங் டு ரெடியூஸ் இட். ரொம்பவே நல்லாயிருக்கு சவுண்ட் செட்டிங்ஸ். அந்த சப்வூஃபராக இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு மாதிரி நாய்ஸியாக வந்து இல்லை, உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ யூ ஆல்சோ கெட் தி நேம் ஆஃப் தி ரேடியோ அண்ட் நேம் ஆஃப் தி சாங் ஆஸ் வெல். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சென்ட்ரு கன்சோலுக்கு வரலாம். இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. ஒரு USB சாக்கெட் இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இதோட ஓகே வெயிட், எனக்கு இன்னொரு கால் வந்துருச்சு. ஃபைன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் அன்லாக் பூட் ஓப்பனிங்குள்ள ஸ்விட்ச் அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ கூலிங் பண்ணுறதுக்காக இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் இதோட கீ. இப்போ வந்துருக்குது நல்லா கிளாஸ் பிளாக் ஃபினிஷில், ஒரு சைடு மெட்டாலிக் ஃபினிஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ் டச். ஸோ 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துருக்கு. சிகரெட் லைட்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இல்லை. ஓகே ஃபைன். அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரைவ் செலக்டராக இருக்கட்டும், இந்த ரோட்ரி டயலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூ கெட் இன் கிளாஸ். அண்ட் மீடியா, ஹோம், மேப், நேவிகேஷன் அது எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்புன்னு நீங்கள் போட்டிங்கன்னா யூ ஹேவ் இன்டெகிரேட்டட் மேப் இன்சைட். அண்ட் அதே மாதிரி இதுதான் வந்து கியர் செலக்டர். ஸோ ட்ரைவ் நான் போட்டேன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு கியர் செலக்டர். சின்னதாக அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே ரொம்ப சின்னதாக வந்துருச்சு. இப்போது ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்குள்ளே சுவிட்ச் வந்து இங்கே வந்து இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸ்குள்ளே சுவிச்சஸ். அண்ட் யூ ஆல்சோ கெட் 3 மோட்ஸ்: ஈகோ, ப்ரோ, கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட் மோட். ஸோ ஸ்போர்ட் மோட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபுல்லாகவே ரெட் ஆயிடுது. ஸ்போர்ட் ப்ளஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இந்த ஃபிசிக்கல் பட்டனாக வந்து கொடுக்கல, பட் ஆனால் யூ கேன் புட் ஸ்போர்ட் இண்டிவிஜுவல்னு ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து இருக்குன்னு. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கான்ஃபிகர் பண்ணலாம். கம்ஃபர்ட் மோட் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸ்டு செட்டிங். ஈகோ ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈகோ ப்ரோ இண்டிவிஜுவல்னு ஒன்று இருக்குது. பேஸ்ட் ஆன் யோர் டிரைவிங் டைனாமிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குக்குள்ளே சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஸோ இது பார்க் அண்ட் இது வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக். ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து எலக்ட்ரிக்கில் கொடுத்துருந்தா. ஸோ இதுதான் அந்த சுவிட்ச். அண்ட் யூ ஆல்சோ கெட் சஸ்பென்ஷன். அந்த ஆக்சில் வந்து யூ கெட் ஏர் சஸ்பென்ஷன், ஏர்மேட்டிக். ஸோ இப்போ நான் வந்து ரைஸ் பண்ணுன்னு சொன்னால் இப்போ வந்து மேலே கூடுது. ஸோ யூ கேன் see the light blinking. இப்போது நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிள் வில் பி adjusted to height level 1. சாரி, நான் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிள் வில் பி adjusted to high level 2. ஸோ அது வந்து மேக்ஸிமம் லெவல். நீங்கள் வேணும்னா இன்னுமே வந்து குறைச்சிக்கலாம். ஸோ குறைச்சிட்டிங்கன்னா லோ லெவல் 2ன்னு போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் இதோட செட்டிங்ஸ். இந்த ரோட்ரி நாப்மே நல்லாயிருக்கு. இதில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி அந்த சன் படும்போது உங்களுக்கு ஒரு ரெயின்போ கலர் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ். இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் அ லைட் ஓவர் ஹியர். இந்த இடத்துல ஒரு லைட்டுமே வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படியே இதில் ஒரு க்ளவ் பாக்ஸ் வித் லாக் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான க்ளவ் பாக்ஸ் உள்ள லைட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ் டச். அதே மாதிரி இந்த லெக் ரூமுமே நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பியன் லைட்டிங் வந்து இருக்குது, தெரியுதா? அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அண்ட் என்னோட நீ ரூம் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு யூ கெட் பார்க்கில் தான் வச்சுருக்கேன். யூ கெட் மெட்டாலிக் பெடல்ஸ் அண்ட் ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் வந்து லெஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ யூ கெட் அ ஃபுட் ரெஸ்ட் லேம்ப் ஆல்சோ. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணணுன்னா இதை 2 தடவை இழுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இழுத்திங்கன்னா லாக்கில் தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் பானட் மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஒரே தடவை 2 வாட்டி இழுக்கணும், அப்படின்னா தான் பானட் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லா பிஎம்டபிள்யூலையும் இருக்கிறது தான் காமனாக. ஸோ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். தை சப்போர்ட் கேட்கவே வேண்டாம். அண்ட் அதே மாதிரி ஹெட்ரூம் பார்க்கலாம். த ஹெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு. எனக்கு வந்து ஒரு 6 இல்லை 7 ஃபீட் ஹைட் இருக்கிறவங்களுக்கே வந்து இவ்வளோ தூரம் இன்னும் ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. வெரி நைஸ். ஐ லைக் திஸ் வெஹிக்கிள். ஏன்னா அவ்வளோ க்ரோஸில் இருக்கிறப்ப ஆப்வியஸாக இருந்து தானே ஆகணும். ஸோ ஈவன் இந்த சைடு 2 டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடில் வந்து இந்த ஏசி வென்ஸுமே நல்லா கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஒரு மெட்டாலிக் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச். அண்ட் எஸ், இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸ் பிளாக் உடன் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு இதுலேயே வந்து எல்லா தேவையான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். ஐ திங்க் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சுவிட்சுக்கு வருவோம். இது வந்து எதுக்குன்னா, ரியர் பேசஞ்சர்ஸ் அந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க இறங்கணுன்னா இதை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளுறதுக்கு இந்த மிடில் ரோ பேசஞ்சர். ஸோ டிரைவர் வந்து ஒரு டைட்டான ஸ்பேஸில் டிராஃபிக்கில் இருக்கும்போது இறங்கி போய் தள்ளணும்னு இல்லை. இதை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஐம் ஜஸ்ட் புஷ்ஷிங் இட். ஸோ பாருங்கள், செகண்ட் ரோ ஆஃப் சீட்ஸ் நகருதா. சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. இந்த சீட்டுமே வருது பாருங்கள். ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல கேப் கிடச்சிருச்சு. தே கேன் ஓப்பன் இட் அண்ட் கெட் டவுன் ஈஸியாக. ஸோ அதுக்கு தான் வந்து டிரைவர் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் ஹோல் ரோ சீட்ஸ், லெஃப்ட் சீட், ரைட் சீட்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 சீட்டுமே வந்து கீழே போயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? என்னோடய சீட்டுமே வந்து பின்னாடி போயிடுச்சு என்னோடய செட்டிங்க்கு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதுதான் இந்த பட்டனோட செட்டிங். ஸோ இது வந்து இன்னொரு சீட் 2க்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட், அதனால் அப்படி வச்சுருக்காங்க. ஃபைன். அப்படியே நான் போயிட்டு பின்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க அப்படியே பின்னாடி போகலாம். நான் அந்த ஹசார்ட் லேம்ப் சொன்னேன் இல்லையா சைடில். ஸோ இந்த இடத்துல வந்து தெரியுதான்னு தெரில, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இதில் தான் வந்து லைட் எரியும். ஸோ அப்ரோச்சிங் ஏதாவது வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம பின்னாடி போவோம். ஸோ மேசிவான ஒரு டோர், ஈஸியாக இன்க்ரெஸ் ஆகலாம். எக்ரெஸ் கேட்கவே தேவையில்ல, ஈஸியாக உள்ள போகலாங்க. பாருங்கள் எவ்வளோ மேசிவாக ஓப்பன் ஆகுது, வைடாக. ஈவன் இந்த கிளாஸ் ஏரியாவே பயங்கர வைடாக இருக்குது. ஸோ அகெயின் யூ கெட் அ எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரெக்லைனு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் கொண்டு வரக்காக உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் புஷ் இட். ஏர் பேக்ஸ் ஆன் எவ்ரி சைட்ஸ். ஸோ ஏர் பேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸை வந்து புஷ் பண்ணோன்னா, ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் போகுது ஆக்சுவலாக. ஓகே ஃபைன். இது வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு விடணும்னு நினைக்கிறேன். எஸ், தெரியுதா? இங்கேருந்தே நீங்கள் வந்து இந்த சீட்டை மடிக்கணும்னா மடிச்சிக்கலாம். ஸோ இது இந்த சீட்டுக்கு பார்த்தீங்களா எப்படி? இப்போ நான் திருப்பியும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சு அது திருப்பியும் ரெக்ளைன் ஆக போகுது. ஓ எஸ், நான் அந்த சீட்டையும் நான் வந்து ரெக்ளைன் பண்ணிடுறேன்.
தெரிகிறதா? ஆசம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படியும் நீங்கள் ஸோ இப்போ நான் இதை புஷ் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் சீட் வந்து முன்னாடி போயிடுது. ஸோ இவங்க வந்து இறங்க போகிறாங்க அப்படின்னு இந்த ஒரு லிவர் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் மூவ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பேக் ரோ போகிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ரோபோ மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து எம்பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஈஸியாக வந்து உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் என் கை ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் போகுது பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு. ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் இன். ஓகே, ஐ ஹவ் கம் ஹியர். தெரியுதா? ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் இதை எடுத்து விட்டேன்னா எஸ் சி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து காலை தள்ளி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இதுதான் என்னோடய சீட் பொசிஷன் இப்போது. ஸோ மிடில் ரோ பேசஞ்சரோட சீட் பொசிஷன். எனக்கு வந்து இந்த இடத்துல தை சப்போர்ட் ஆப்வியஸாக இருக்க போகிறதில்ல. வேணும்னா லைட்டாக ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதுதான் வந்து இதோட சீட் பொசிஷன். ஸோ அந்த முட்டி இடிக்காமல் இருக்கிறக்காக இதில் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. கரெக்டாக ஒரு மாதிரி கர்வ்டாக வெட்டி எடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ். இந்த சீட்டோட புஷ்னிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. யூ கெட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 ப்ளூ கலர் ambient லைட்டிங் அதே மாதிரி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஆல்சோ கெட் 4 zone climate control. ஸோ if you want you can turn on your AC here. மேக்ஸிமைஸ் ஏசின்னு கொடுத்தா ஸோ இங்கேருந்து வருது பாருங்கள், சவுண்டு கேட்குதா? அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சன்ரூஃப் வந்து தனியாக வந்து இருக்குது. ஸோ 3rd row பேசஞ்சருக்கும் அதையும் நீங்கள் வந்து வேணா வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை குறைச்சிட்றேன். ஓகே ஃபைன், அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கேயுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சாரி ஐ திங்க் இட்ஸ் லாக் சம் போல்ட்டுன்னு நினைக்கிறேன். மேபி இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஎல்ஓ. இதுலேயுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மிடில் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே. எனக்குமே வந்து இங்கே ஒரு சீட் பெல்ட்ஸ் வந்து இருக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் அதே மாதிரி இங்கேயும் இன்வெர்டட் எல் ஷேப்பில் வந்து இருக்குது. இந்த இடத்துல பாட்டிலில் கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து கப் ஹோல்டர் வந்து கிடைக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்படி வச்சிடுறேன். எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. இதுதான் என்னோடய சீட்டிங் பொசிஷன். ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீட் பெல்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை சீட்டிங் பொசிஷன். இப்படி எடுத்து விட்டு அகைன் யூ கேன் புட் இட் இன்சைட். ஸோ இப்போ நான் இறங்கணும் அப்படின்னா ஹேவ் டு ஜஸ்ட் புல் திஸ் லிவர். இங்கே ஒரு லிவர் இருக்கா, இப்போ நான் தூக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் சீட்ஸ் முன்னாடி போயிடுச்சு. அண்ட் ஐ எம் கோயிங் டு கெட் அவுட். ஸோ இப்போ நான் தூக்கிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்லைட் இட் ஆஃப். ஹேசில் ஃப்ரீயாக நான் வந்து இப்போ இறங்குறதுக்கு எனக்கு வந்து அது வழி வகுத்து கொடுக்குது. ஐ திங்க் யூ கேன் see எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. லெட் மீ ஷோ யூ. ஓகே எஸ், தெரியுதா? திஸ் இஸ் வாட் இட் இஸ். நான் அப்படியே வெளியில் இறங்குறேன். லெட் மீ கெட் அவுட் ஆஃப் திஸ் 3rd row. ஓகே, பட் ஆனால் இறங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ அகெயின் ஐ எம் கோயிங் டு புட் திஸ் அப். இப்போ வந்து பின்னாடி வரும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. வை இஸ் இட் நாட் கம்மிங்? வரணும். எஸ் இட் வில் கம். இதை வந்துச்சா? கரெக்டாக ப்ராப்பராக வந்து சீட் வந்து செட் பண்ணோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வந்துடுது. நைஸ். ஸோ இப்போ நான் 2nd row மிடில் ரோவுக்கு வந்து போகிறேன். தி கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் chauffeur driven zone. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் மை சீட் பேக். ஸோ இது வந்து ரொம்ப தள்ளி வச்சுருக்கனால எவ்வளோ இருக்குது. வேணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். யூ கெட் ஒரு இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கோட் வந்து தொங்க போடணுன்னா அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அதே பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஆல்சோ கெட் ஆம்பியன்ட் லைட்டிங் ஓவர் ஹியர்.
தெரியுதா? ஸோ இது கீழே அண்ட் உங்களுக்கு மேக்சின் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். சென்டர் பேசஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ், கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கிடைக்குது. 2 டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2 பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. X7க்கான அந்த பேஜிங் வந்து இருக்குது. அண்ட் யூ ஆல்சோ கெட் ஆர்ம்ரெஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். யூ கேன் ஃபிக்ஸ் இட் எனிவேர் யூ ஆர் கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டிங்களா அதே மாதிரி யூ கெட் அ ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப், ரீடிங் லேம்ப்ஸ், ஹேண்டில்ஸ் வித் ஹூக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கிடைக்குது. ஆட்டோ டிமிங் IRVMs. ஸோ இங்கே ரீடிங் லேம்ப்ஸ் இருக்குது. ஹியூஜ் சன்ரூஃப் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு ஹியூஜ் சன்ரூஃப் இருக்கா, அதே மாதிரி பின்னாடி உள்ளவங்களுக்கும் சன்ரூஃப் வந்து இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ போயிட்டு. அண்ட் இந்த டோர் பேட். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இன்வெர்டட் எல் ஷேப், உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங். அண்ட் யூ ஆல்சோ கெட், சரிதா, இதுதான் பாஸ் மோட். ஸோ நான் வந்து இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போய் தான் நான் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணல. இஃப் யூ ப்ரெஸ் திஸ் பட்டன் யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் திஸ் சன்ரூஃப். அண்ட் அந்த பக்கம் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் மேபி அகைன் இட்ஸ் கோயிங் டு போயிட்டு வரும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த குட்டி குட்டி லைட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நைட் வந்து உங்களுக்கு க்ளோயிங் இருக்கும். ஒரு மாதிரி அந்த க்ளவுட்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான லைட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார், ஓகே ஃபைன், யூ ஹேவ் அ பட்டன் ஓவர் ஹியர். இங்கேயே இருக்குது பாருங்கள், இதோ இந்த சுவிட்சு. ஸோ இது வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் ரோவில் உள்ள சன் ரூஃபுமே வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் திஸ் சன் பிளைண்ட். தெரியுதா உங்களுக்கு? 2 சைடுமே வந்து நீங்கள் எதனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதான் பாஸ் மோட். இங்கே வந்து உங்களுக்கு இந்த பில்லர்லேயுமே வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஹூக்குமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட், இந்த இடத்துல உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கெட் அவுட். எக்ரெஸ் வந்து வெரி வெரி ஈஸி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டெப் இட் ஹியர் அண்ட் அப்படியே வந்து இறங்கிடலாம். ஆல் ரைட். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். X7ஓட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தோம். இன்டெப்த் டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.